இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னா முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம்தான். இதை போட்டுக்கோ. சாய்ரா, மெயின் டார்கெட் பாயிண்டான பெரிய கோயில் வாசல்ல தான் நம்ம பிளானை நிறைவேற்ற போற. போலீஸ், பிரஸ், பப்ளிக்னு எல்லாரோட கவனமும் அங்கதான் இருக்கும். அதே நேரம் கோயிலில் பாம்பு அடிச்சதுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் போலீஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் அங்க போயிடும். ஸோ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம டார்கெட் பாயிண்ட்ல அதிரடி தாக்குதல் நடத்துறோம். நம்மள யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டா சூசைட் பண்ணிக்கணும். இந்த போலீஸ் கேல நாம மாட்டினா நினைச்சதை நிறைவேற்ற முடியாது. இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா நம்ம எல்லாத்துக்கும் மட்டும் இல்ல, நம்ம மேலிடத்துக்கும் பெருமை. நாம நடத்துற தாக்குதலுக்கு அப்புறம் நம்மளோட வலிமை என்னன்னு இவ மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கொண்டு போற பேக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி முக்கியமான இடங்கள்ல வச்சிருங்க. சாய்ரா, என்ன யோசிக்கிற? வா போலாம். சாய்ரா, நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு நம்ம மக்கள் சந்தோஷமா வாழத்தான் போறோம். இதுல நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது சாய்ரா. யோசிக்காத சாய்ரா, வா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோட லட்சியத்துக்கு எதிரானது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மோட இயக்கம் வளர்றதுக்கான ஒரு ஆணிவேரா இருக்கும். யோசிக்காத சாய்ரா, வா. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்க. எங்களை சந்தேகப்பட வைக்காத. இதுக்கு நீயே தடையா இருந்தாலும் உன்னையும் கொள்ள தயங்க மாட்டோம். சாய்ரா, என்ன பண்ற? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. முதல்ல அங்கிருந்து கையெடு. துப்பாக்கி கீழே போடுங்க.